2/8/2026 சம்ருதி SM66 உண்டான கேரளா கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம கொடுத்ததில் எப்படி வந்திருக்கு, ஆல் போர்டு 02 சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர் கொடுத்தோம், 2ஆம் நம்பர் டபுள்ஸாக வந்திருக்குது. 8 சி போர்டுக்கு வந்திருக்கு. நம்ம 8 3 கொடுத்துருந்தோம், 8 கொடுக்கல சரிங்களா. ஆனால் பவர் 8 ஏ போர்டில் கொடுத்துருந்தோம், ஆனால் 8 சி போர்டுக்கு வந்திருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பரும் ஏ போர்டுக்கு வரலான்னு சொல்லி எழுதி காட்டியிருந்தேன். அது 2 போர்டுக்கு வந்திருக்கு. 2 இந்த இது பவராக மாறி 8ஆம் நம்பர் வந்திருக்குது. 1க்கு 6 வரலாம், இல்லை 5க்கு 0 வரலாம்னு சொல்லியிருந்தேன். நமக்கு 3க்கு 8 அதான். ஒரு வேளை பவர் மாறிச்சுன்னா இதில் இருக்கிற நம்பரில் தான் பவர் நம்பர் அப்படி, ஏன்னா 08 இருக்குல்ல, திருப்பி வந்துடும். அந்த 0 வந்தால் ஓகே, அந்த 2 8 2 அப்படி நம்மளுக்கு கன்வீட் ஆகிடும். இங்கே 7ஆம் நம்பர் போயிடுச்சு சரிங்களா. அதான் நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தது செகண்ட் ப்ரையாரிட்டியில் கொடுத்துருந்தேன். 1ஆம் நம்பர் ஃபஸ்ட்டு, அப்புறம் 2ஆம் நம்பர். 2 7 டபுள்ஸாவோ ட்ரிபிள்ஸாவோ திரும்பவும் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ட்ரிபிள்ஸாக வந்திருக்க வேண்டிய நம்பர் டபுள்ஸாக தான் வந்திருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு ட்ரிபிள்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன நம்பர் அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் பார்க்கணும் சரிங்களா. வரும் கண்டிப்பாக ட்ரிபிள்ஸு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரும்போது பிடிச்சிக்கோங்க சரிங்களா. நம்ம கொடுக்குற டபுள்ஸை பாருங்கள் எப்படி வருது, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஆக மொத்தம் ஏபியில் நம்மளுக்கு 88 22 சி போர்டு மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு, இல்லைன்னா சூப்பராக வின்னிங் வந்திருக்கும் சரிங்களா. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். 2ஆம் தேதி கணிப்பை பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 04ன்னு கொடுத்துருக்குறேன் சரிங்களா. 04ங்கிறது வந்திருக்குது. அது எப்படி வரும் அப்படிங்கிறதான் பார்க்கணும் சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 7ஆம் நம்பர், 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2. நாளைக்கு நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டில் இருந்தால் நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு. நேற்றுக்கு வீடியோ கூட பாருங்கள். ஆல் போர்டு நம்பரில் இருந்தால் நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போகுதுன்னு நினச்சேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு அவுட்டு. அப்போ மறுநாள் கண்டிப்பாக அதிலேருந்து தான் ரிசல்ட்டே வரும்னு எனக்கு அதிகபட்சமான நம்பிக்கை. அந்த மாதிரி ஒரு நாள் அவுட் ஆச்சுன்னா மறுநாள் இதிலேருந்தே வந்துடும். கொடுக்குற நம்பரில் 3 நம்பரு 2 நம்பர் சாலிடாக வந்துடும். அது கரெக்டாக வந்திருக்குது. 2 8ங்கிறது வந்திருக்குது. நான் 8 பெருசாக நினைக்கல, நான் 0 பெருசாக நினச்சேன். ஆனால் 2 டபுள்ஸாக வச்சு வந்துருச்சு சரிங்களா. ஓகே, இப்படி தான் இந்த மாதிரி நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வருமானா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வந்தால் வரலாம். ஏன்னா நாளைக்கும் ஒரு நம்பர் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. 16ங்கிற நம்பர் நாளைக்கும் திரும்ப வருது. 69 அதே மாதிரி வருது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 6 வந்து திருப்பினா 9 ஆகிடும். அதுக்காக நம்ம 3 நம்பர் தான் மெயின் சரிங்களா. இருந்தாலும் அந்த 9 நம்ப முடியாது, வரலாம். 9 வந்துச்சுன்னா ஏதாவது இதில் இருக்க நம்பரை ஒரு நம்பரை வச்சு தான் அடிப்பாங்க சரிங்களா. அது என்ன நம்பருங்கிறத நம்ம 69 09 சரிங்களா, இந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். 6 9 6ஐயும் திருப்பி வச்சு அடிப்பாங்க, சொல்ல முடியாது. 46 இருக்கு இல்லையா, அது 9ங்கிற மாதிரி கணக்குள்ள வந்துடும். இந்த 3 நம்பர் தான் நம்மளுக்கு நாளைக்கு மெயினாக. 1 5 8 தான் நம்மளுக்கு மெயின் டார்கெட்டு சரிங்களா. இருந்தாலும் சி போர்டுக்கு ஒரு 9 வர மாதிரி இருக்குல்ல, அப்படிங்கும்போது நம்ம அதையும் மெயினில் வச்சுக்கணும் சரிங்களா. அதுக்கு தான் அந்த நம்பர் கொடுக்குறோம். ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 7 1 4 0, பி போர்டில் 4 0, சி போர்டில் 6 2. இதெல்லாம் சப்போர்ட்டுக்கு 0 வந்து ஏ போர்டுக்கு வந்தாலும் வரலாம், இங்கே வரலன்னா அங்கே வந்துடும், இல்லைன்னா டபுள்ஸாகவே வந்துடலாம் சரிங்களா. 9 பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 3 போர்டுக்குமே கனெக்டிவிட்டி தான் சரிங்களா. 9 பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு எதில் வேணாலும் நாளைக்கு உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கிறது தான் 6 2 9 5. இந்த 4 நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக அதிகபட்சமாக உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேளை சி போர்டுக்கு 1ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு வேளை 6க்கு பவர் 1 ஆகுமா, அது மட்டும்தான் பார்க்கணும் சரிங்களா. மற்றபடி எனக்கு மீதியில் எந்த டவுட்டும் இல்லை, சி போர்டில் வந்துடும். இந்த 1 மட்டும் 6க்கு பவர் மட்டும் 1 ஆமான்னா ஏ போர்டில் இருக்க 1க்கு, ஏன்னா அடிக்கடி நம்ம ஏ போர்டில் வைக்கிற நம்பர் சி போர்டுக்கு வரும். அதை கனெக்ட் பண்ணோம்னா 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏ போர்டில் தான் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சி போர்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோவா டவுட்டு தான். 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே வைக்கல, ஆனால் 8 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு பிசிலேயோ ஏசிலேயோ 8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. ஏசியோ பிசியோ டபுள்ஸாக வரல, ஆனால் சி போர்டில் திரும்பவும் ஒரு 8ஆம் நம்பர் அப்படி டபுள்ஸாக வந்துச்சுன்னா உட்காரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா 8 7 8 8ன்னு வைப்பாங்க சரிங்களா. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2ஆக உட்காரணும். 7 மேலே இருக்குது, 8 கூட வைக்கலாம் சரிங்களா பிசியில். அதனால் அதை பார்த்துக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு
சி போர்டு 1ஆம் நம்பர் வந்துச்சுன்னா அந்த 71ங்கிறது ஏசியோ பிசியோ அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். 9 2 வருமா, இல்லை 4 2 வருமா, 4 2 திருப்பி அடிப்பாங்களா, 245 கொடுத்துருக்கேன், 462 கொடுத்துருக்கேன், 492 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, பார்ப்போம். 3 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 046, 091, 071, 092, 245, 462, 492, 716 கொடுத்துருக்குறேன். சரிங்களா, ஆமாம். நாளைக்கு பவர் வச்சு டபுள்ஸ் வரலன்னா பவர் வச்சு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் டபுள்ஸு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்சு 1ஆம் நம்பர் வரணும். சரிங்களா, வருதா பார்ப்போம். இல்லைன்னா 1 6 6 1ங்கிற மாதிரி வரணும். சரிங்களா, 6 டபுள்ஸாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளே வருமானு தெரியல, இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 4 6 2ன்னு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, போருடைய பொறுத்தளவுக்கு 94 62, 64 62, 67 16, 9046. சரிங்களா, இதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. உங்களுக்கு வேறு எதுன்னு இருந்தால் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, நன்றி, வணக்கம். நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திப்போம்.